Unacademy இந்தியாவோட நம்பர் 1 அகாடமி எவ்ரி வெனஸ்டே நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. லட்சியம் சொல்லிட்டு கம்ப்ளீட் கோர்ஸ் ஃபார் குரூப் 2 மெயின்ஸ் பேட்ச் 20ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2 மாதம் சரிங்களா. ஸோ எல்லாருமே வந்து இந்த டைமில் குரூப் 2 ப்ரிலிமினரி படிச்சுட்டு இருப்பாங்க. இந்த கேப்பில் நீங்கள் குரூப் 2 மெயின்ஸ் ஜாயின் பண்ணி 2 மாதத்தில் நீங்கள் படித்து முடிச்சுட்டு ரெடியாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து 9.3 ஸ்கேலை வந்து ஈஸியாக ரீச் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ எல்லாரும் மாதிரியும் வந்து குரூப் 1 ப்ரிலிமினரி பாஸ் பண்ணதுக்கப்புறம் படிச்சிக்கலாம்னு நினச்சா அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக மட்டும்தான் மாறும், சக்ஸஸாக மாறாது. கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ரெஃபரல் கோடு காமராஜர் KAMARAJR காமராஜர் இந்த ரெஃபரல் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் இருக்குது. ஃப்ரீ வீடியோஸ் நிறையா இருக்குது, பாருங்கள். அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா. புவனேஷா தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், லெட்டர் ரைட்டிங் காம்ப்ரிஹென்ஷன், அஜய் குமார் ஹிண்ட்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ப்ரிசஸ் ரைட்டிங், CBK எஸ்ஏ ரைட்டிங் அண்ட் திருக்குறள், திவ்யா ஜனனி இங்கிலீஷ் தமிழ் டிரான்ஸ்லேஷன். ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 20 ரூபா 10 ரூபா அந்த கணக்கில் தான் வச்சுருப்பாங்க. ஃபீஸுக்காக பார்க்காதீங்க. ஃபீஸ் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் வின் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய 2 நாள் சேலரி தான். அதுக்கு பயந்துக்கிட்டு நீங்கள் ஒரு கால் ஃபேரை தள்ளி போட்டிங்கன்னா ஒரு வாழ்க்கையில் 1.5 வருஷம் 2 வருஷத்தை இழந்துருவீங்க. நல்லா யோசிங்க சரிங்களா. யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது கொயரிஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் பணியில் சேருவதற்கான வயது வரம்பு நீட்டிக்கப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து தேர்வர்கள் எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஸோ அதை பற்றின நியூஸ் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு தின இந்துல வந்த நியூஸ் பேப்பர் தான் இது. ஆசிரியர் பணியில் சேருவதற்கான வயது வரம்பு கட்டுப்பாடு நீட்டிக்கப்படுமா என்று 45 வயது கடந்த பட்டதாரிகள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். தமிழகத்தில் ஆசிரியர் பணிக்கான போட்டித் தேர்வு எழுதுவதற்கு ஏற்கனவே வயது வரம்பு கட்டுப்பாடு ஏதும் கிடையாது. ஆசிரியர் பணிக்கு உரிய கல்வி தகுதி இருந்தால் ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தும் போட்டித் தேர்வை 57 வயதில் எழுதலாம் சரிங்களா. இந்த நிலையில் கடந்த அதிமுக ஆட்சியின் போது முதலாக முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் பணிக்கு வயது வரம்பு கட்டுப்பாடு கொண்டு வரப்பட்டது சரிங்களா. அதுக்கப்புறம் முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான வயது வரம்பு பொது பிரிவினருக்கு 40ஆக நிர்ணயிக்கப்பட்டது. SC ST BC முஸ்லீம் MBC வகுப்பினருக்கு பொது பிரிவு உட்பட அனைத்து பிரிவுகளைச் சேர்ந்த ஆதரவற்ற விதவைகளுக்கும் வயது வரம்பில் 5 ஆண்டுகள் தளர்வு அளித்தாங்க. அதுக்கப்புறம் ஆசிரியர் பணிக்கு வயது வரம்பு கொண்டு வந்த பிறகு BA முடித்த முதுநிலை பட்டதாரிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஆசிரியர் சங்கங்களும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஆனால் வந்து வயது வரம்பு கட்டுப்பாட மாற்றமே கொண்டு வரல, அப்படித்தான் இருக்குது சரிங்களா. இதை தொடர்ந்து ஆசிரியர் தகுதி தேர்வுக்கும் வயது வரம்பு கட்டுப்பாடு கொண்டு வரப்பட்டது சரிங்களா. பொது பிரிவினருக்கு 40ஆகவும் இடஒதுக்கீடு பிரிவுக்கு 45ஆகவும் நிர்ணயித்தாங்க. அதுக்கப்புறம் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு பொது பிரிவினர் உட்பட அனைத்து வகுப்பினருக்கும் எந்த விதமான வயது வரம்பும் கிடையாது. மத்திய ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதக்கூட வயது வரம்பு இல்லை என்பது குறிப்பிடத்தக்கதான இங்கே இருக்குது சரிங்களா. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில் ஆசிரியர் பணிக்கு கொண்டு வரப்பட்ட வயது வரம்பு நீக்கப்படும் என்று திமுக தனது தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளித்தாங்க. ஆனால் இந்நிலையில் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு திமுக பொறுப்புக்கு வந்துள்ளதால் ஆசிரியர் பணிக்கான வயது வரம்பு நீக்கப்படும் என்று 45 வயது கடந்த BEd பட்டதாரிகளும் இடைநிலை ஆசிரியர் பயிற்சி முடித்தவர்களும் நம்பிக்கையுடன் காத்திருக்காங்க. இதற்கான ஸ்டெப் வந்து விரைவில் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சிட்டு இருக்காங்க. இது பற்றி அறிவிப்பு நடப்பு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பள்ளிக்கல்வி மானிய கோரிக்கையில் வெளியாகும் என்று எதிர்பார்த்தாங்க. ஆனால் அதில் எந்த அறிவிப்பும் வெளியிடப்படலைன்னு ஏமாற்றம் அடைஞ்சிருக்காங்க. இது தொடர்பாக வயது வரம்பு கட்டுப்பாடுகள் பாதிக்கப்பட்டுள்ளதால் பட்டதாரி ஆசிரியர்கள் கூறியிருக்காங்க. ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி வாழ்நாள் முழுவதும் செல்லத்தக்கது என்று கடந்த வாரம் அரசாணை வெளியிட்டாங்க. ஏற்கனவே தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களில் கணிசமானோர் 40 வயதை தாண்டியவர்கள் தற்போது வயது வரம்பு கட்டுப்பாடு இருப்பவர்கள் டெட் தேர்ச்சி பெற்று 40-45 வயது தாண்டியவர்களால் அரசு பள்ளிகளில் வேலைக்கு செல்ல முடியாது. தகுதி தேர்வுக்கும் அவர்கள் விண்ணப்பிக்க இயலாது. விரைவில் வந்து முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு ஆசிரியர் தகுதி தேர்வை நடத்த தேர்வு வாரியம் முடிவு செய்துள்ளது. எனவே வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பணியில் சேரவும் டெட் தேர்வு எழுத விதிக்கப்பட்டுள்ள வயது வரம்பு கட்டுப்பாட்டை தமிழக அரசு நீக்க வேண்டும். இப்படி அறிவிப்பதால் அரசுக்கு எந்தவித நிதி இழப்பும் கிடையாது. 45 வயது கடந்தவர்களும் ஆசிரியர் பணியில் சேர முடியும். எனவே திமுக தேர்தல் வாக்குறுதிப்படி ஆசிரியர் பணிக்கான வயது வரம்பை நீக்கணும்னு சொல்லிட்டு 110 விதியின் கீழ் முதல்வர் வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கிறோம். ஸோ ஒரு முக்கியமான விஷயம் தான் இது, நல்ல விஷயத்தும் கூட. ஸோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லான விஷயம். இந்த விஷயத்தை வந்து எல்லாருக்கும் ரீச் ஆகணும்னா தயவு செய்து என்னுடைய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா. நீங்கள் எவ்வளோ ஷேர் பண்ணீங்களோ இந்த விஷயம் வந்து அரசியல்வாதிகள் கண்ணிலோ பெரிய பெரிய ஆளுங்களில் படும்போது அதுக்கான ஒரு ஸ்டெப்ஸ் நிச்சயமாக கிடைக்கும். யூடியூப் வந்து எவ்வளோ பெரிய சோர்ஸ்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ரீசெண்டாக TNPSCயில் PSM சர்டிஃபிகேட்டுக்கு
மேலே பார் கோடு கொடுத்ததால பள்ளி கல்லூரிகளில் போட மாட்டேன்னு சொன்னாங்க. அதை வந்து யூடியூப் தான் வந்து நம்ம யூடியூப்பில் இருக்க நிறைய பேர் வந்து ஒவ்வொன்றா வீடியோ போட்டு அதை பார்த்து தான் மாற்றுறாங்க. அதே மாதிரி தான் சொல்யூஷன் நிச்சயமாக கிடைக்கும். ஸோ வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஏதாவது கொயரிஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலில் டெஸ்ட் பை ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவர்கள் 9629905190 நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம 6th-லேருந்து 10th வரைக்கும் தமிழ் நியூ புக் கொடுக்குறோம். 11th 12th தமிழ் நியூ புக் டெஸ்ட் கொடுக்குறோம். 6th-லேருந்து 12th வரைக்கும் ஜிகே நியூ புக் கொடுத்துட்ருக்கோம். எந்த கொயரிஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பல்க் கொஷின் கொடுத்துருக்கோம் ஒன்லி தமிழ் மீடியம். சரிங்களா? நன்றி.